முதல் காதல், முதல் முத்தம், முதல் ஸ்பரிசம் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி முதல் உணவு, தாய்ப்பாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது. குழந்தை பிறந்து 1 மணி நேரத்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த டைம்ல தான் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னால அவங்களோட பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அது மட்டும் இல்லாம, இந்த நேரத்துல குடுக்கக்கூடிய தாய்ப்பால் குழந்தையோட இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது. தாய்ப்பால் எப்படி சுரக்குது? குழந்தை அம்மாவோட மார்பகத்துல வாய் வச்ச உடனே அம்மாவோட மூளைக்கு சிக்னல்ஸ் போகி புரொலாக்டின் அப்படின்ற மில்க் செக்ரேஷன் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ மில்க் செக்ரேஷன் ஆன உடனே ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடோசன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆக்சிடோசன் மில்க் இஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராசஸ் தான் குழந்தைக்கு பாலாக கிடைக்கிது. தாய்ப்பால் சரியாக சுரக்கலைன்னா அதுக்கு இந்த ப்ராப்பர் லேச்சிங் டெக்னிக்ஸ் தெரியாதது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ப்ராப்பரான ஒரு லேச்சிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? பார்ட் 2 பாருங்க.